இந்த வருஷம் எல்லாருமே பணத்தை கொடுத்துட்டானுங்கடா. இந்த கிருஷ்ணமூர்த்தி மாவன் மட்டும்தான் வருஷம் ஏமாத்திட்டு இருக்கான்டா. அண்ணா ஆ? அவனுக்கு 100 வயசு. ஏண்டா? அங்க உட்காந்துருக்கான் பாருண்ணா. ஏய் கிருஷ்ணமூர்த்தி மாவனா, கண்ணிலே மாட்டான். பொங்கல் முடிச்சுட்டு சென்னைக்கு போலான்னு பார்த்தா விட மாட்டான் போயா. வாங்கண்ணா. வாங்கினானா என்னப்பா, உன் வீட்டுக்கு நான் பத்திரிக்கை வைக்க வந்திருக்கோம். நோட்டு பணம் இது யான்னு உனக்கு தெரியாதா? காசு தர முடியாதுன்னா மூஞ்சிக்கு நேரா சொல்லு. நாங்க வாங்கல. என்ன சிலம் பாப்புறோம்? கரெக்டு தானே. நானே சென்னையில இருந்து 3000 செலவு பண்ணுவேன் பஸ்ஸுக்கு. அது எப்படின்னா செருப்பால் அடிச்சு மாதிரி சொல்ல முடியும் இல்லன்னு இருந்தா தர போறான். இவனா இந்த மாதிரி காசு சொல்லிட்டு இருக்கான். நானும் தான் 3000 செலவு பண்ணிட்டாங்கன்னு வந்தேன். நான் காசு கொடுக்கல. நீ வேணா இவன்ட்ட காசை வாங்கிடு. நான் வெயிட் எங்கேயும் அவுத்து போடுறேண்ணா. தம்பியா, நாங்க ஒன்றும் எங்க வீட்டுக்கு பொருள் சேர்க்க உன்ட்ட காசு கேட்கல. ஏதோ வருஷத்துல ஒரு நாள் இந்த மக்கள் சந்தோஷமா இருந்துட்டு போட்டோன்னு போட்டி வைக்கிறான். ஒண்ணும் கிடையாது. நீ வருஷம் இதான் பண்ணிட்டு இருக்க. நீ காசு தர தேவையில்ல. ஆனா நீ போட்டி நடக்கிறதுக்கு மட்டும் வந்துட்டுனா வச்சுக்க, நடக்கிறதே வேற. வாசுருதி. போட்டியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இப்போது பெரியவர்களுக்கான நீளம் தாண்டுதல் போட்டி முதல் பரிசு பேர் என்னப்பா? கிருஷ்ணமூர்த்தி மோகன் கௌதம்ண்ணா. அதை அப்படியே நிறுத்தி வை. அடுத்த போட்டி குண்டெறிதில் முதல் பரிசு யாருப்பா? அதுவும் கௌதம் தானே. அடுத்த போட்டி சைக்கிள் ரேஸ் முதல் பரிசு அதே கௌதம் தானே. நிறுத்தி வை. நீளம் தாண்டுதல் முதல் பரிசு அடுத்து வர 5 போட்டிக்குமே அந்த கௌதம் போய் தானே. 5 போட்டியுமே வந்தானா? தற்போது கௌதம் அவர்கள் செருப்படி வாங்க இருக்கிறார். கைத்தட்டி ஒரு முறை உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். கால ஒளி காசர மற்ற